நம்ம இன்றைக்கி கைட் ரோலரை எப்படி ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பேரிங்கை வந்து ஷாஃப்ட்டில் வந்து ஏற்றிக்குங்க. இந்த பேரிங் நம்பர் வந்து 6307. நம்ம இன்றைக்கி ஃபிட் பண்ண போகிற ரோலர் வந்து கைட் ரோலர் தான் வந்து நம்ம இன்றைக்கி ஃபிட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஷாஃப்ட்டில் அந்த ஸ்டெப் இருக்கும், அது வரைக்கும் கரெக்டாக இறங்குற அளவுக்கு முதல்ல பேரிங்கை ஏற்றிக்குங்க. அதுக்கப்புறம் ரோலரை எடுத்து வச்சுக்கிட்டு எதுவும் டஸ்ட் எதுவும் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு அந்த ஷாஃப்ட்டோடு இருக்க பேரிங்கை வச்சு நல்லா உள்ளே வந்து நல்லா இறுக்கி விட்டுருங்க. பாருங்கள் இப்படி பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், பேரிங்கை இறுக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சீல் போட போகிறோம். சீல் போடுறது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான சீலாக போடுங்க, இல்லைன்னா வந்து ஆயில் வந்து லீக்கேஜ் வந்துடும். ஏன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமே சீல் தான். சீலை பாருங்கள், அது வந்து நல்லா ஸ்மூத்தாக அழுத்தணும். அழுத்தும்போது வந்து ஓரிங்கெல்லாம் வந்து கட் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஓரிங் கட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஆயில் லீக்கேஜ் வந்துடும். சேத்துல ஆயில் லீக்கேஜ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது வெளியே போகிறது. அதுக்கப்புறம் சுத்தமாக ரோலர் பேரிங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம ரோலரை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ரோலரில் போட்ட மாதிரி சீல் வந்து மறுபடியும் கப்புலேயும் போட்டுக்குங்க. கப்புலேயும் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் சீல் எப்படி உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்டு நல்லா கிரீஸ் அப்ளை பண்ணிவிடுங்க. கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு தான் கப்பை நம்ம வந்து இறக்கணும். ஏன்னா அந்த கிரீஸ் வந்து நம்ம சீலுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கியர் பாக்ஸ் எப்படி பிரிக்கணும், ரெஜினா கியர் பாக்ஸ் எப்படி பிரிக்கணுன்ற வீடியோலாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே வந்து ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அதெல்லாம் பாருங்கள். இதுபோல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம ஹார்வெஸ்டர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து இருக்குது. வெறும் கைட் ரோலர் ஃபிட் பண்ணுறதெல்லாம் இது வரைக்கும் எந்த சேனல்லையும் காட்டியிருக்க மாட்டாங்க. யாரும் அந்தளவுக்கு இது பண்ணி கூட இருக்க மாட்டாங்க. நம்ம தான் முதல்ல பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கப்பு எடுத்து கப்புக்கும் கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு கப்பை எடுத்து இந்த ஷாஃப்ட்டுக்குள்ளே உள்ளே போட்டுருங்க. பாருங்கள் எப்படி போடணுன்றதை காட்டுறேன். அந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓரிங் ஒன்று வரும், அந்த ஷாஃப்ட்டுக்கு போடுற ஓரிங். அந்த இடத்துல இருந்து ஆயில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு ஓரிங் வந்து போட்டு அதை நம்ம வந்து டைட் பண்ணி பாருங்கள். ஓரிங் எப்படி போடுறோன்னு போட்டுட்டு லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து போல்டு அந்த வாஷர் கொஞ்சம் திக் வாஷர் வரும். அதுக்கு போல்டு சைஸ் வந்து 16க்கு 35 போல்டு, ஒரு சாதா வாஷரு, ஒரு திக் வாஷர் போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் போல்டு எப்படி போடுறோன்றது, வாஷர் எப்படி போட்டு போடணுன்றதையும் காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். 24 சைஸ் வரும், அது 16 mmனா. நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோலரை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் வந்து இந்த ஆயில் வந்து ரயில்வே ஆயில்னு சொல்லுவாங்க. நல்லா திக்காக இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம சாதா ஆயிலில் வந்து கிரீஸ் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி கிரீஸ் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. ரோலர் வந்து ரன்னிங்கில் ஹீட் ஆகும்போது சீக்கிரமாக ஆயில் வந்து வெளியேறிடும். அதனால் வந்து கிரீஸ்லாம் மிக்ஸ் பண்ணி மட்டும் தயவுசெய்து போடாதீங்க. உங்களுக்கு இந்த திக் ஆயில் கிடைக்கலைன்னா சாதாரணமாக நம்ம 140 ஆயில் அந்த மாதிரி ஆயிலை ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி ஆயிலை ஊற்றிக்கிட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயில் ஊற்றியாச்சு. எப்போவுமே ஆயில் ஊற்றும்போது வந்து ரோலரில் வந்து கேப் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல காற்றோட்டம் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு லீக் ஆகிடும். ஆயில் சீல் வழியாக வந்து வெளியேறிடும். அதனால் வந்து எவ்வளோ கேப்பு, இப்போ நம்ம ஒரு லிட்ரு பிடிக்கும் அந்த ரோலருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து 1/2 லிட்டர் தான் ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக ஆயில் ஊற்றுனீங்கன்னா சீல் வந்து வீக் ஆகிடும். சீக்கிரமாக வீக் ஆகிடும், சீக்கிரமாக லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆயில் ஊற்றி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த பேரிங்கை வந்து நல்லா வந்து அடிச்சுக்குங்க. அடிச்சுக்கிட்டு ஆஸ் இட் இஸ் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம சீல் போட்டு, கப்புக்கும் சீல் போட்டு அதே மாதிரி போல்டு போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். என்ன இருந்தால் மாற்றிக்கலாம், ஒன்றும் இது இல்லை. நம்ம சேனலில் வந்து நிறைய வண்டிங்களை பற்றி சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு வண்டியோட ரிவ்யூவும் கொடுத்துருப்பேன். நம்ம சேனலில் எல்லா வண்டிங்களோட ரிவ்யூவும் இருக்கும். அதை நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டெலாம் இருந்தால் தான் நாங்கள் வந்து இன்னும் மேலும் நிறைய வீடியோஸை போடுறதுக்கு எங்களுக்கும் வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அதே மாதிரி கப்பு போட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கமும் சேம் அதே மாதிரி ஓரிங் போட்டு பாருங்கள். அந்த ஓரிங்கை போட்டு லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் போல்டு போட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு வரும். இந்த கப்பை வந்து ஈவனாக வந்து தட்டி கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டைட் பண்ணதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்.